தீர்மானம் எடுங்கள் என்ற ஒரு தலைப்பிலே நாம் இன்று தியானிக்க இருக்கிறோம். நாம் புது வருடத்தில் நல்ல ஒரு தீர்மானங்கள், புது வருடத்திலே நல்ல ஒரு பொருத்தனைகள் எடுக்கும் போது நல்ல தீர்மானங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது. ஏதோ நாம் கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள தயாராக இருக்கிறோம், ஆனால் பேரளவில் தான் நிறைய நேரம் இருக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தைகளையும் ஆண்டவரோடு இணைந்து பசிக்கொள்ள வேண்டும். திருப்பாடல்கள் அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 2 முதல் 3 வரை பார்க்கிறோம். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சிருப்பவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பர், பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாய் இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவர். தாம் செய்வது அனைத்துல வெற்றி தருவார். ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறார். என்ன வார்த்தை என்று பார்க்கும்போது, நீரோடை ஓரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார் என்ற வார்த்தையை குறிப்பிடுகிறார். ஒவ்வொருவரும் வாழ்க்கையிலேயே இந்த புத்தாண்டிலே சில தீர்மானங்களை எடுக்கும் போது கண்டிப்பாக நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் தீர்மானங்கள் என்பது ஆண்டவரோடு இணைந்து வாழ்வதும் ஆண்டவருக்குள்ள வாழ்வதும் ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இங்கே குறிப்பிடப்பட்டது போல வேதத்திலே மூழ்கி இருக்கிறார்கள், வேதத்தோடு இணைந்து இருக்கிறார்கள், வேதத்தை வாசிக்கிறார்கள், அல்லும் பகலுமாய் வாசிக்கிறார்கள், அவர்கள் நீக்கப்பட்ட மரத்தை போல இருப்பர் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆனா இந்த 19 வருடத்திலே முதல் மாதத்திலே நாம் ஜெபிக்கிற அனைத்து ஜெபக்கருத்திற்கும் ஆண்டவர் பதில் கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவர் ஒரு வார்த்தையை கொடுத்துகிறார், நம்மளுடைய வாழ்க்கை நீரோட்ட மரத்தை போல செழிப்பாய் இருக்கும், பசுமையாய் இருக்கும் என்று குறிப்பிடுகிறார். அப்படி பார்க்கும் பொழுது இந்த வருடத்திலே நம்முடைய வாழ்க்கை நீரோடையோர நடப்பட்ட மரத்தை போல இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் எப்படி கிடைக்கும்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள், பிரச்சனைகளை நாம் சந்தித்து கொண்டு இருந்தாலும் நாம் எப்படி நீரோடு நடப்பட்ட மரத்தை போல் இருக்க முடியும்? நான் செய்வதனைத்தில் எப்படி வெற்றி கிடைக்கும் என்று பார்க்கும்போது, நாம் கிறிஸ்துவுக்குள் வாழும் போது, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போது, அதை கடைபிடிக்கும் போது கண்டிப்பாக என்ன செய்யலாம்? கிறிஸ்துவுக்குள் வாழக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். முதலாவது நாம் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு பொருத்தனை முதலாவது என்றும் பார்க்கும் பொழுது ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். முதலாவது தீர்மானம் என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் நம் ஆசீர்வாதத்தை இந்த வருடம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது நாம் பாவம் இல்லாமல் இந்த வருடத்திலே வாழ வேண்டும். இந்த வருடம் அல்ல, நாம் முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் இல்லாமல் வாழ்ந்தால்தான் நல்ல ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். இந்த முதலாவது பாவம் இல்லாமல் என்பது பாவத்தை விட்டு விலகுகிற பிள்ளைகளாக, பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிற பிள்ளைகளாக, பாவத்திற்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்கிற பிள்ளைகளாக, அவர்கள் முதலாவது ஆசீர்வாதத்துக்குள்ளே கடந்து செல்ல வேண்டும் என்றால், நினைக்கிற காரியம் நடக்க வேண்டும் என்றால், முதலாவது இந்த புது வருடத்திலே முதலாவது அவர்கள் நல்ல ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் என்றால் முதலாவது பாவத்தை விட்டு விலகி வாழ வேண்டும். யார் ஒருவர் பாவத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் கண்கள்லாம் என்ன செய்யும்? மறைக்கப்பட்டு போகும். ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் இடைவெளி அதிகமாக இருக்கும். நீதிமொழி 13 சொல்கிறது, தன் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறவர் ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுவார். யார் ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுவார் என்று பார்க்கும்போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தி இரத்தத்தினால் நாம் கழுவப்படும் போது, எப்போது நாம் பாவ அறிக்கை செய்கிறோமோ, பாவ சங்கீர்த்தனம் செய்கிறோமோ, அப்போது நம்முடைய பாவங்கள் என்ன செய்கிற கழுவப்படுகிறது. ஒரு மனிதனை விட்டு பாவம் செல்லவில்லை என்றால் அவனுக்குள்ளே போராட்டங்களும் துன்பங்களும் வேதனைகளும் அதிகமாக இருக்கும். நாம் ஆண்டவருக்குள் முதலாவது எடுக்க வேண்டிய தீர்மானம் என்னவென்றால், நாம் பாவத்தை விட்டு விலகி வாழ வேண்டும். இயேசுவை போல பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நாம் முதலாவது எடுக்கக்கூடிய தீர்மானம் என்னவென்றால், பாவத்தை என்ன செய்யணும்? விட்டு விலகக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும்.
இந்த நேரத்துல சிம்சோன் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு பாவ கரைக்குள்ளே, பாவமான வாழ்க்கைக்குள்ளே கடந்து சென்றாலும் கடைசி நேரத்தில் ஒரு மனமாற்றத்தை பெற்றுக் கொள்கிறார். ஆண்டவருக்கு முன்பாக தன்னை ஒப்பு கொடுக்கிறார். என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பீர்களா என்று மீண்டுமாய் ஆண்டவர் சிம்சோனை ஆசீர்வதித்து விசுவாச வீரன் என்று அவருக்கு ஒரு பெயரை கொடுக்கிறார். சங்கீதக்காரன் தாவீதுடைய வாழ்க்கையிலே சங்கீதம் 51ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் முன்பாக தாவீது என்ன செய்கிறார்? மனங்கசந்து அழுது தன்னுடைய குற்றங்களை ஒப்பு கொடுக்கிறார். இந்த குற்றங்கள்லாம் என் கண் முன்னாடியே நிற்கின்றன. ஈசோப்பினால் என்னை கழுவும், உரை பணியினால் என்னை வெண்மையாக்கும், உரை பணிய போல என்னை வெண்மையாக்கும் என்ற ஒரு தாழ்மையோடு ஆண்டவரிடம் ஒரு மனங்கசந்து தாவீது தன்னுடைய பாவரிக்கை செய்து புதியதொரு வாழ்க்கை பெற்றுக் கொண்டது போல இந்த வருடத்திலே முதலாவது மாதத்தில் இருக்கிறோம்னா முதலாவது எடுக்க வேண்டிய தீர்மானம் பாவத்தை விட்டு விலக வேண்டும். வேதத்திலே பார்க்கிறோம், அன்னை மரியாள் பாவம் இல்லாமல் பரிசுத்தமாய் வாழ்ந்தார்கள். அதனால்தான் பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி அன்னை மரியாளை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பை பெற்றார்கள். நாமும் பாவம் இல்லாமல் வாழும்போதுதான் என்ன செய்ய முடியும்? பரிசுத்தமாக வாழ முடியும். அந்த வார்த்தைகள், அவருடைய எழுதி கொடுத்த வார்த்தைகளை தியானிக்கும் போது பாவத்திலிருந்து என்ன செய்யலாம்? நான் விட்டு விலகலாம். நாம் ஒரு முதலாவது எடுக்க வேண்டிய தீர்மானம் பாவத்தை விட்டு விலகுது. ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும் போது கண்டிப்பாக என்ன செய்ய முடியும்? ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும் போது பாவத்தை விட்டு விலக வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவது எடுக்க வேண்டிய தீர்மானம் வேதம் வாசிப்பது. இந்த வேதம் வாசிக்கிற என்ற ஒரு தீர்மானத்தை என்ன செய்யணும்? நாம் எடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படிதான் வாழ்க்கை என்பது என்ன செய்ய ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். யோசுவா புத்தகம் 1ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 8-9 எல்லாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய திருச்சட்டத்தை இரவு பகலும் தியானிப்பவர், அந்த ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறது. இந்த திருச்சட்டத்தை உன் கண் முன்னாடி நின்று அகற்றாதே, இதை இரவு பகலும் தியானம் செய்யும் போது நீ நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய் என்ற வார்த்தை குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனா இரண்டாவது எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன? இந்த வருடத்திலே நாம் இறை வார்த்தை வாசிக்கிற பிள்ளைகளாக காலையிலும் மாலையிலும் காலையில இரவிலும் இறை வார்த்தையோடு என்ன செய்யணும்? வாழ்க்கையை தொடங்கணும். இரவுல இறை வார்த்தையோடு முடிக்கணும். எடுக்கக்கூடிய தீர்மானங்கள். சில பேர் பாக்குறோம், பைபிள் வச்சிருப்பாங்க, வாசிக்க மாட்டாங்க. எப்பயாச்சும் ஒருக்கா வாசிப்பாங்க, அவங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இந்த இடத்துல நீ இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரத்திலே 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலே போட்டிருக்கு. 28ஆம் அதிகாரத்திலே 1ஆவது வசனம், இந்த திருச்சட்டத்தை ஆண்டவர் எழுதி கொடுத்த வார்த்தை கடைபிடிக்கும் போது உலகில் உள்ள மக்களினங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உன்னை உயர்த்துவேன் என்ற வார்த்தை குறிப்பிடார். எப்படி ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் என்றால் இந்த இறை வாசிப்பது மூலமாக ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மை உயர்த்தக்கூடிய தேவனாக இருக்கார். ஆனா இன்னைக்கு இரண்டாவது தீர்மானம், நல்ல அந்த வருடத்துல வேதத்தை ஒரு முறையாச்சும் படிக்கக்கூடிய அந்த ஒரு கிருபை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஏன்னா நிறைய பேர் வீடுகளுக்கு சந்திக்கும் போது பைபிள் வாசிக்கிறது இல்ல, எந்த புத்தகம் இருக்குன்னு தெரியல. புதிய ஏற்பாடுல உள்ள புத்தகத்தை பழைய ஏற்பாட்டுல போய் தேடுறாங்க, பழைய ஏற்பாடு புத்தகத்தை புதிய ஏற்பாட்டுல தேடுறாங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இரண்டாவது நீங்க என்ன செய்யணும்? நான் ஆண்டவருக்குள்ள வாழ ஆசைப்படுகிறேன் அப்படின்னா என்ன செய்யணும்? வேதம் வாசிக்கிற பிள்ளைகளாக, வேதத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாக என்ன செய்யணும்? மாறும்போது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து இந்த வேதத்தை நன்றாக கற்று தெரிந்தவர். அவர் முதலாவது சாத்தான் தன்னுடைய ஊழியத்தை தொடங்குவதற்கு முன்னால் இயேசுவை சோதிக்கும் போது ஆண்டவர் வார்த்தை எடுத்து அந்த சாத்தானை விரட்டுறாரு. அப்படின்னா நன்றாக கற்று தெரிந்ததுனால் அந்த இறை வார்த்தைகள் நமக்குள்ளே இருந்து கிரிகைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும். நம்ம இறை வார்த்தை வாசிக்கல, எப்போதாச்சும் வாசிக்கிறேன் அப்படின்னா நமக்கும் ஆண்டவருக்கு என்ன ஒரு அன்பு இருக்கிறது? ஒன்றும் கிடையாது. ஆனா நம்ம எடுக்க வேண்டிய இரண்டாவது தீர்மானம் என்ன? நல்ல வேதம் வாசிக்கணும். ஒரு பொருத்தனையும் செய்வேன். இந்த வருடத்துல நான் ஒரு முறையாச்சும் என்ன செய்வேன்? தொடக்க நூல்ல இருந்து திருவெளிப்பாடு அந்த புத்தகத்து வரைக்கும், கடைசி புத்தகம் வரைக்கும் நான் 73 புத்தகங்களையும் நான் படிச்சிருவேன். என்ன செய்யணும்? நல்ல ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். மூன்றாவது நாம் பார்க்கும்போது இந்த வருடத்திலே அடுத்த தீர்மானம், ஜெபிக்கிற பிள்ளைகளாக
நல்ல ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். தானியேல் புத்தகம் அதிகாரம் 6 இறைவார்த்தை 10 வாசிக்கிறோம். அங்கே தானியேல் 3 வேளையும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற மகனாக இருக்கிறார். ஆனா அவர் ஒரு நல்ல ஒரு பதவியில இருக்கிறார், நல்ல உயர்ந்த இடத்துல இருக்கிறார். ஆனாலும் தினந்தோறும் 3 வேளை என்ன செய்யறாரு? முழங்கால் போட்டு ஜெபிக்கிறாரு. அதனால்தான் அவர் தோல்வி அடைந்ததில்லை, பரிசுத்தமாக வாழ்ந்தார். எத்தனையோ எதிரிகள் அவரை சூழ்ந்து வந்தாலும் அவரை ஒன்றும் செய்ய முடியல. ஏனென்றால் அவர் ஜெபத்திலே தரித்திருந்தார், ஜெபத்திலே நிலையாக இருந்தார். சங்கீதக்காரன் தாவீது ஒரு நாளைக்கு 3 முறை ஜெபம் பண்ணி இருக்கிறார், 7 முறை துதித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து அதிகாலை இருட்டோட சென்று ஆண்டவரை என்ன செஞ்சிருக்கிறார்? அந்த ஜெபத்தில் இருந்திருக்கிறார். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையிலே 3வது தீர்மானம் என்ன? ஆண்டவர் என்ன செய்ய நல்ல ஜெபிக்கிற பிள்ளைகளாக, அதிகாலையிலே தேடுவோன் என்னை கண்டடிவான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஆனா சூழ்நிலை நிமித்தம், உடல்நிலை நிமித்தம் சில நேரம் என்ன முடியல, ஜெபிக்க முடியல. ஆனா நமக்குன்னு ஒரு நேரத்தை குறித்து கொள்ள வேண்டும். காலையிலே நான் அதிகாலையிலே எழுந்து ஆண்டவரை துதிப்பேன், அவரோடு இணைந்திருப்பேன் என்று சொல்லும் போது என்ன செய்யலாம்? நல்லா என்ன செய்யலாம்? ஆண்டவருக்குள்ள என்ன செய்யலாம்? வளரக்கூடிய பிள்ளைகளாக என்ன செய்யலாம்? வரலாம். அப்படின்னா இன்னைக்கு ஜெபம் குறைஞ்சு போறதுனால என்ன செய்யலாம்? சாத்தான் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்புல செங்கலை உருவிட்டே இருப்பான். ஜெபிக்க ஜெபிக்க நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும், ஜெபிக்க ஜெபிக்க நமக்கு ஆண்டவருடைய இரக்கம் கிடைக்கும். ஆனா ஜெபத்தை விட்டு பிரிந்து போகும்போது என்ன செய்வான்? சாத்தான் நம்ம தவறான வழியில நடத்த ஆரம்பிப்பான். நமக்குள்ளே சோர்வு வந்து விடும், நமக்குள்ளே பயங்கள் வந்து விடும், நமக்குள்ளே எதிர்மறையான சிந்தனைகள் வந்து விடும். ஆனால் ஜெபிக்கிற மனிதர்களுக்குள்ளே எந்த ஆண்டவரே கோட்டையும் மரணமாக இருந்து என்ன செய்வார்? பாதுகாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்துல 3வது என்ன பார்க்கிறோம்னா, தீர்மானம் நல்ல என்ன செய்யணும்? ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதனால ஜெபம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. ஜெபம் இல்லாத வீடு கூரையில்லாத வீடு. ஜெபம் இல்லாதவர்கள் சாத்தான ஐக்கியம் வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க நிறைய இருக்கிறாங்க. இந்த உலக ஆசிரியர்களை தேடி ஓடுகிறோம், உலக ஆசீர்வாதங்களை தேடி ஓடுகிறோம். ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி நம்ம இந்த பூமியில படைத்த ஆண்டவரை எப்படி தேடுகிறோம்? தேடுறதுக்கு நேரம் இல்லாம என்ன செஞ்சோம்? அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதத்துல என்ன செய்யணும்? ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை நல்லா முழங்கால் படியிட்டு நான் ஜெபிப்பேன் என்ற தீர்மானத்தை எடுக்க வேண்டும். 4வது தீர்மானம் என்னென்றால், ஆலயத்துக்கு செல்லுகிற பிள்ளைகளாக, திருப்பலியை காணுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் என்ன செய்யணும்? ஆலயத்துக்கு போகணும், ஆலயத்துக்கு போய் திருப்பலி பார்க்கணும், நற்கருணை ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய வல்லமை என்ன செய்யும்? நம்ம மேல கடந்து வரும். அதான் இன்னைக்கு எல்லாம் என்ன செய்யணும்? ஆலயத்துக்கு போகணும், ஆலயத்துக்கு போயிட்டு ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும். அந்த பலியில என்ன செய்யணும்? கலந்துக்கிடணும். பாதி பூசைக்கு போறது, வெளியில உட்கார்ந்து விளையாண்டுகிட்டு இருக்கிறது இன்னைக்கு நிறைய பாக்குறோம். ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல நான் எப்படி இருக்கணும்? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல 10வது வசனம் பாத்தீங்கன்னா, அன்னாள் ஆலயத்துக்கு சென்று மனங்கசந்து அழுது ஜெபிக்கிறாங்க. மனங்கசந்து அழுது ஜெபிக்கிறாங்க. பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு மனிதர்களை தேடி செல்லவில்லை, மற்றவர்களை தேடி செல்லவில்லை. என்ன செய்யறாங்க? அண்ணன் ஆலயத்துக்கு சென்று ஆண்டவரிடம் ஒரு பொருத்தனையோட ஜெபிக்கிறாங்க. அவர்களுக்குள்ளே அவ்வளவு காயங்கள், வேதனைகள் இருந்தாலும் மனிதர்களையோ மந்திரவாதிகளையோ சோசியக்காரர்களையோ யாரையும் தேடி போல, அவங்க ஆண்டவரை தான் தேடி போய் ஆலயத்துல மனங்கசந்து பொருத்தனையோடு ஜெபிக்கும் போது அவங்க ஒரு குழந்தை தான் ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, ஒரு ஆண் குழந்தை தான் ஆண்டவர் கேட்டாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாரு? என்ன செஞ்சாரு? மீண்டுமாய் என்ன செஞ்சாரு? ஆண்டவர் 5 குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார். பாருங்க, ஒரு குழந்தை கிடைக்கும் என்று நினைத்த இடத்துல 5 குழந்தைகளை ஆண்டவர் கொடுத்தார். ஆனா நம்ம எடுக்கக்கூடிய ஒரு 4வது தீர்மானம் என்னன்னா, ஆலயத்துக்கு போகணும். ஆனா நான் முதல்ல என்ன சொன்னா, பாவத்தை விட்டு விலகணும். அடுத்து என்ன செய்யணும்? இறை வார்த்தைக்குள்ளே வளருகிற பிள்ளைகளாக. 3வது நல்ல ஜெபிக்கிற பிள்ளைகளாக. 4வது தீர்மானம் என்ன? ஆலயத்துக்கு போகிற பிள்ளைகளாக என்ன செய்யணும்? வளரணும். அடுத்து 5வது நாம் பார்க்கும்போது மன்னிக்கிற பிள்ளைகளாக வளரணும். அதிகமா இன்னைக்கு கிறிஸ்துவை விட்டு நாம் ஏன் பிரிந்து இருக்கிறோம், கிறிஸ்துவை விட்டு ஏன் விலகி இருக்கிறோம் என்றால், நாம் பிறரை மன்னிக்காமல் இருக்கிறோம்.
யாரை நாம் மன்னிக்காமல் இருக்கிறோமோ ஆண்டவர் எப்படி நம்முடைய ஜெபத்தை கேட்பார்? நாம் ஆலயத்துக்கு சென்று காணிக்கை போடும்போது ஆண்டவர் எப்படி ஏற்றுக்கொள்வார்? அந்த ஆண்டவர் காணிக்கை ஏற்றுக்கொள்வதில்லை. நம்ம போய் சகோதர சகோதரிடம் மற்றவர்கள் நல்ல நட்புறவில் இருக்க வேண்டும், சமாதானத்தோடு இருக்க வேண்டும். அவர்கள் செஞ்ச குற்றங்களை மன்னிக்காம நம்ம ஆலயத்திலிருந்து அமர்ந்து ஜெபிக்கும் போது எப்படி ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார்? இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரஷர் வந்துருது, நிறைய பேருக்கு நோய்கள் வருது. ஏன்னா அடுத்தவங்களை மன்னிக்கிறதில்லை, அதையே நினைச்சுட்டே இருக்கிறாங்க. அப்பனா ஆண்டவர் தெளிவா அவர் சொல்றாரு, நீங்கள் மன்னியுங்கள் மன்னிக்கப்படுவீர்கள் என்று. தன்னை சிலுவையில் அடித்து கொன்ற அந்த வீரர்களை கூட ஆண்டவர் என்ன செஞ்சாரு? இதாவே இவர்களை மன்னியுங்கன்னு சொல்றாரு. நம்ம எத்தனை முறை 100 முறை வேதத்துல வாசித்தாலும் மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுகள், ஆனா அந்த வார்த்தையை நம்ம யாருமே எடுத்துக்கிறது இல்லை. நான் பேச மாட்டேன், உங்க வீட்டுக்கு வர மாட்டேன், எனக்கு என்ன தொடர்பும் கிடையாது, இப்படின்னு பலவிதமான வார்த்தைகளை குறிப்பிடுகிறோம். அந்த புது வருடத்திலே என்ன செய்யணும்? நல்ல ஒரு தீர்மானம் என்ன செய்ய, 5வது நல்ல மன்னிக்கிற பிள்ளைகளாக, எப்படிப்பட்ட நம்மளை காயப்படுத்திருந்தாலும் சரி, வேதனைப்படுத்திருந்தாலும் சரி, என்ன செய்யணும்? நாம் மன்னிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான அன்பும் கூட. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டு என்ன செஞ்சார்? உயிர் விட்டார். இறந்த பிறகு 3ஆம் நாள் என்ன செஞ்சார்? உயிர் தெழுந்தார். அப்பனா இயேசுவின் சிலுவை அடியில யார் நின்னது? இயேசுடைய சீடர் பாத்தீங்கன்னா யோவான் நிக்கிறாரு. மத்த யாரையுமே காணும். அன்னை மரியாள் இருக்காங்க, மேரி மேக்தலின் இருக்கிறாங்க. ஓகே, இயேசுவின் சீடர்ல ஒரே ஒருத்தங்க யாரு? யோவான் மட்டும். மற்றவங்களாம் காணாம போயிட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து திரும்பியும் அவர்களை தேடி செல்கிறார். தேடி சென்று அவர்களுக்கு என்ன செய்ய, அவங்களுக்கு அமைதி உறுத்தாகன்னு சொல்லுகிறார். அப்பனா நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எதிராக பேசினவங்க, நமக்கு எதிராக துன்பத்தை கொடுத்தவங்க, நம்ம வேதனைப்படுத்துறவங்கள நாம மன்னிப்போமா? ஆனா இயேசு கிறிஸ்து என்ன செய்யற? திரும்ப போய் பாக்குறாரு. அவர் நினைத்திருந்தா நீங்க என்ன என் கூடவே இல்லை, நான் எதுக்கு உங்களை பார்க்கணும், உங்களை எல்லாம் மன்னிக்க முடியாதுன்னு நினைச்சிடலாம். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவோடைய தாழ்மையை பாருங்க, எல்லாரையும் மன்னிக்க கூடிய தேவனாக இருந்திருக்கிறார். அப்பனா நம்ம என்ன செய்யணும்? இந்த புத்தாண்டுல ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் எல்லாத்தையும் நீங்க மன்னிச்சீங்கன்னா சந்தோஷமா இருப்பீங்க, மன்னிச்சீங்கன்னா நோய் வராது, மன்னிச்சிட்டீங்கன்னா கடவுளுக்குள்ள வளர ஆரம்பிச்சிருவீங்க, மன்னிச்சிட்டீங்கன்னா உங்க குடும்பமே நல்லா இருக்கும். இல்லைன்னா ஒரே சண்டையும் குழப்பமும் பிரச்சனையும் அதிகமா இருக்கும். ஆனா 5வது தீர்மானம் என்ன? இந்த புது வருடத்துல நல்ல தீர்மானங்களை எடுங்கள். இதெல்லாம் எடுத்து நான் வாழ்க்கையில வாழ்ந்து காட்டும் போது இந்த வருடத்துல நம்ம என்ன ஆசீர்வாதத்துக்கெல்லாம் நம்ம காத்திருக்கோமோ என்ன செய்வார்? ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஓகே, அடுத்து பார்க்கும்போது 6வது, இயேசுக்காக என்ன செய்யணும்? சில துன்பங்களை எல்லாம் இயேசு கொள்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். துன்பம் வந்தோன்னு ஆண்டவரை விட்டு பிரிஞ்சு ஓடிடுறாங்க. சில மனிதர்கள் ஆசீர்வாதத்துக்கு மட்டும்தான் ஆலயத்துக்கு வர்றாங்க, ஆசீர்வாதத்துக்கு மட்டும்தான் என்ன செய்யறாங்க? கடவுளை தேடுறாங்க. ஒருவேளை ஜெபிக்கப்பட்ட ஜெப கருத்து கிடைத்து விட்டால் ஆண்டவரை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க, எனக்கு வேண்டாம், ஒரு பின்மாற்றம் அடைந்து போயிடுறாங்க. ஆனா அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவர்கள் 7 விதமான துன்பத்தை சந்தித்தாலும் கிறிஸ்துவுக்காக அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். யோசேப்பு புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், அவரும் பல விதமான துன்பங்களை சந்திக்கிறார். ஆனால் குழந்தையை விட்டு எங்கேயும் ஓடி போகவில்லை. அந்த குழந்தையை கூட இரவோடு இரவாக யுகத்துக்கு அழைத்து செல்லுகிறார். இதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கு எத்தனையோ ஒரு வீட்டுக்கு போறோம், பிரதர் நாங்க ஜெபிக்கிறோம் ஆனா எங்க ஜெப கருத்து கேட்கப்படல. நேத்து கூட ஒரு சகோதரி சொல்றாங்க, பிரதர் நாம ஜெபிச்சுட்டே இருக்கோம், ஆனா பிள்ளைகள் நீங்க ஜெபிச்சு என்னத்த நடக்குது, ஒண்ணும் நடக்கலையே அப்படின்னு கேக்குறாங்க. நான் என்ன பதில் சொல்லன்னு தெரியல அப்படின்னு கேக்குறாங்க. அப்பனா துன்ப நேரத்துல அப்பனா சந்தோஷமா இருக்கிறோம், ஆசீர்வாதம் கிடைக்குன்னா இயேசுவை தேடுறாங்க. மத்த நேரம் இயேசுவா யாருன்னு தெரியாம நடந்துக்கிட்டாங்க. நிறைய வீட்டுல பாக்குறோம். அப்பனா எல்லா சூழ்நிலையும் என்ன செய்யணும்? கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். புயலோ பனியோ வேதனையோ என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நன்மைகள் நடந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில இயேசுவுக்கு நன்றி செல்வோம், தீமைகள் நடந்தாலும் இயேசுவுக்காக நன்றி செல்வோம். பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ துன்பங்களை பட்டார்.
யாரா ஒருவர் சொல்ல முடியுமா, நான் பவுலை போல நான் துன்பப்பட்டிருக்கேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியுமா? ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. ஆனால் பவுல் தன்னுடைய வார்த்தைகளை சொல்லுகிறார், என்னுடைய ஒப்பற்ற செல்வம் இயேசுதான் என்ற ஒரு ஒரு அறிக்கை இடுறாரு பாருங்க. நம்மளுடைய வாழ்க்கை நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன? துன்பங்கள் மத்தியிலே இயேசுவை விட்டு பிரிந்திடக்கூடாது, இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன செய்யணும்? அந்த ஒரு தீர்மானத்தை என்ன எடுக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே அது பழைய ஏற்பாட்டு யோசேப்பா இருந்தாலும் சரி, பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த தானியலா இருந்தாலும் சரி, பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த ஏனோக்கா இருந்தாலும் சரி, பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த ஆபிரகாமா இருந்தாலும் சரி, என்ன துன்பம் வந்தாலும் அவர்கள் ஆண்டவரை விட்டு பிரிந்து போகல, துன்பத்தை இயேசு கொண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே துன்பத்தையும் மகிழ்ச்சியும் ஒரே பார்வையில் பார்த்து எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக வாழும்போது என்ன செய்யணும்? ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மை ஆசீர்வதிக்க கூடிய தேவனாக என்ன செய்வார்? நம்மை கடந்து வருவார். அடுத்து மற்றவர்களை அன்பு செய்வது. எப்போதும் வெறுப்பா இருப்பாங்க, எப்போதும் கசப்போட இருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த மத்தேயு நற்செய்தி 2ஆம் அதிகாரத்துல 14 வசனத்துல அந்த குழந்தை காணவில்லை, அந்த இரவோடு இரவாக அந்த எகிப்துக்கு குழந்தைய கூட்டி செல்லும் எவ்வளவு அந்த அன்பு இருந்திருக்கும். அதே போல யோசேப்பு மரியாளுக்கும் தன் யோசேப்பை தான் என்ன செய்யற அந்த திருக்குடும்ப விழாவில் அந்த வசனத்துல பார்க்கும்போது முன்னிலைப்படுத்துறாங்க. ஒரு அளவு கடந்த அன்பு. பக்கத்து வீட்டுக்காரங்க நேசிக்கிறது இல்ல, வேலை பார்க்கிற இடத்துல பிரச்சனை, எல்லாம் என்னன்னா அன்பின் குறைபாடுதான். அப்பதான் நம்ம எல்லாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது நல்ல அன்பு செய்கிற பிள்ளைகளாக. கிறிஸ்தவங்கனாலே என்னன்னா அன்புதான். மத்தவங்க கசப்பு, வெறுப்பு, போராம, தீயெண்ணம் எல்லாத்தையும் நம்ம மீது கொட்டுவாங்க. ஆனா நம்ம எப்போதும் என்ன செய்யணும்? அன்பு செய்கிற பிள்ளைகளாக. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, பேதுரு இயேசுவை 3 தடவை மறுதலிச்சாரு. ஆனா இயேசு கிறிஸ்து நினைச்சிருந்தா, பேதுரு என் கூட தானே சாப்பிட்ட, என் கூட தானே தூங்குன, உன்னெல்லாம் நான் திரும்பி பார்க்க வரமாட்டேன்னு நினைச்சிருக்கலாம். ஆனாலும் அந்த பேதுருவை என்ன செஞ்சாரு? ஆண்டவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டார். மனங்கசந்து அழுதார். யாரு? பேதுரு. ஆண்டவர் அவரை ஏற்றுக்கொண்டார். தோமாவும் அப்படிதான், இயேசுவை நம்பல, உயிர் தெழுந்தாரு. அந்த தோமாவை கூட போய் இயேசு கிறிஸ்து. அதுதான் அன்புங்கிறது. ஒருத்தங்க என்று அவர்கள் மேல வெறுப்ப உமிழ்ந்துரும். எந்த நேரம் பார்த்தாலும் அவர்களே தான் நான் பேசிக்கிட்டே இருப்பான். அந்த வருடத்துல மற்றவங்களை என்ன செய்யணும்? நல்ல அன்பு செய்கிற பிள்ளைகளாக என்ன செய்யணும்? வாழணும். அப்படின்னா நம்ம ஆண்டவரை அடுத்து பார்க்கும் பொழுது நல்ல தேவ வெளிப்பாடு உள்ள பிள்ளைகளாக. நல்ல வெளிப்பாட்டு வரம்னா அன்னை மரியாளுக்கு இருந்தது, இயேசுவுக்கு இருந்தது, சூசைப்பருக்கு இருந்தது. வெளிப்பாட்டு வரம் என்ன நடக்க போகிறது என்று அவர்களுக்குள்ளே ஒரு ஆழமான ஒரு ரகசியம் இருந்தது. அந்த வெளிப்பாட்டு வரம். ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட எனக்கு ஒரு வெளிப்பாட்டு வரம். அன்னை மரியாளும் இயேசு கிறிஸ்துவ குறிச்சு ஒரு திட்டம் வச்சிருந்தாங்க. அவர் எதுக்கு இந்த உலகத்திலே பிறந்தார் என்று ஒரு வெளிப்பாடு இருந்தது. அப்பனா நம்ம ஆண்டவருக்குள்ள இணைந்து இருக்கும் போது, அவரோடு நடக்கும் போதுதான் என்ன செய்யும்? அந்த வெளிப்பாட்டு வரம் நமக்கு கிடைக்கும். யோசேப்பு அந்த கனவுல எல்லாம் அவருக்கு ஒரு வெளிப்பாட்டு கிடைச்சது. என்ன நடக்க போதோ அதுக்கு முன்னாடியே அவருக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சது. யோசேப்பு மரியாளுடைய வாழ்க்கையில 2 பேருக்குமே நல்ல ஒரு வெளிப்பாடு. இயேசு கிறிஸ்துக்கும் நல்ல ஒரு வெளிப்பாட்டு இருந்தது, வெளிப்பாட்டு வரம் இருந்தது. நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த மாசத்துல என்ன ஒரு தீர்மானம்? ஆண்டவரே, எனக்கு இந்த வெளிப்பாட்டு வரத்தை கொடுங்க. ஆண்டவரே, உமக்குள்ள நான் வளர ஆரம்பிக்கிறேன், உமை நேசிக்கிறேன், உமை அன்பு செய்கிறேன், எனக்கு இந்த வரத்தை கொடுங்க. அப்படி என்ன செய்யணும்? ஒரு தீர்மானத்தோட கேட்கணும். அப்படி கேட்கும் போது என்ன செய்வார்? ஆண்டவர் மிகவும் என்ன செய்வார்? ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அடுத்து நாம் பார்க்கும்போது எல்லோரும் ஒரு தாழ்மை உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இந்த மாதத்தில் அடுத்த தீர்மானம் என்ன? நல்ல தாழ்மை உள்ளவங்களா இருக்கணும், மேட்டுமை இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு யோவான் என்ன சொல்றாரு? அவருடைய மிதி அடி வாரை கூட எனக்கு அவிழ்ப்பதற்கு கூட எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்றாரு. தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறார். இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? தன்னுடைய சீடர்களின் காலை கூட கழுவுகிறார். எவ்வளவு பெரிய ஒரு தாழ்மையை பாத்தீங்களா? நம்மளுடைய வாழ்க்கையில இந்த தாழ்மை இல்லாதனாலதான் பல யுத்தங்கள், கலவரங்கள் நடக்கு.
ஆனா நம்ம மேட்டுமை உள்ளவர்களே ஆண்டவர் என்ன எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டுகிறார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அப்படின்னா நம்ம தாழ்மையின் சிகரமா இருக்கணும். நம்மை ஒருபோதும் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். வேதத்திலே பார்க்கிறோம். அப்படின்னா இந்த மாதத்துல அடுத்த தீர்மானம் நல்ல ஒரு என்ன செய்யணும், தாழ்மை உள்ளவங்களா இருக்கணும். எல்லாமே என்னால் வந்தது இல்ல, எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் எனக்கு கிடைத்தது அன்று ஒரு தாழ்மையில் என்ன செய்யணும், நம்ம எல்லாம் இருக்கணும். ஆனா அன்னை மரியாள் பார்க்கும்போது அவங்க நான் இதோ ஆண்டவரின் அடிமைன்னு சொல்றாங்க, உங்க வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும்னு சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு நிறைய பேர் ஏன் வாழ்க்கையில தோத்து போறாங்கன்னு தெரியுமா? அவங்க என்னப்படி வாழ்க்கை வாழ நினைக்கிறாங்க, அவங்கள மத்தவங்கள மாதிரி வாழ நினைக்கிறாங்க. இது வாழ்க்கை இல்ல. இயேசு கிறிஸ்துவோட திட்டம் என்ன, அவருடைய சித்தம் என்ன, இதன்படிதான் தன்னுடைய வாழ்க்கை என்ன அமைச்சு கொள்ளணும். இதை நம்ம தீர்மானமா எடுக்கணும். இன்றைக்கு ஏன் அந்த பூமியில நான் வாழ்றேன்னா என் விருப்பம் இல்லை, என்னுடைய திட்டம் இல்ல, என்னுடைய நோக்கம் இல்ல, ஆண்டவருடைய திட்டம், அவருடைய மகா இரக்கம் என் மேல் இருக்கிறது. நான் அவருடைய கையில் ஆசைப்படுகிறேன், அவருடைய கையில் உள்ள ஒரு பாத்திரமாக இருக்க ஆசைப்படுகிறேன். அவர் என்னை எடுத்து பயன்படுத்தட்டும், நான் அதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று நாம் ஆண்டவர் என்ன செய்வார், நம்மை உயர்த்திக்கிட்டே இருப்பார். எகிப்துக்கு தேசத்திற்கு அடிமையாக விற்கப்பட்ட அந்த யோசேப்பு தான் அந்த தேசத்திற்கே ஆண்டவர் அதிகாரியாய் ஆக்கிய போல இந்த மாதத்துல நீங்க யாரெல்லாம் இந்த தீர்மானத்தை எடுக்கிறீங்களோ ஆண்டவர் உங்கள் கரத்தை பிடித்து சொல்லுகிறார், நான் யோசேப்பை உயர்த்தியது போல நான் உன்னோடு இருப்பேன். ஆண்டவர் யோசேப்போடு இருந்தது போல ஆண்டவர் உங்களோடு இருப்பார். நீங்க செய்த காரியம் எல்லாவற்றிலும் வெற்றிப்பு கிடைக்குன்னா ஆண்டவருக்கு முன்பாக உங்கள் வாழ்க்கையை தாழ்மையோடு ஒப்பு கொடுக்கிறது, தாழ்மையோடு பேசுவது, அவர் என்ன செய்வார், நம்ம என்ன செய்வார், அதிகமாக நேசிக்கிறக்கூடிய பிள்ளைகளாக இருப்பார். அடுத்த தீர்மானம் என்னன்னா, எல்லோரும் தூய் ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருக்குள்ள பாவம் வெளியேறதோ அப்போதே அவங்க என்ன செய்வாங்க, தூய் ஆவியினால் நிரப்பப்படுவாங்க. இயேசு கிறிஸ்து அந்த 30வது வயதிலே யோர்தான் நதியில் அங்கே இருக்கும் போது தூய் ஆவினால் ஆட்கொள்ளப்படுகிறார். பெந்தெகோஸ்தே நாளிலே மாடி வீட்டு அறையிலே திருத்துதர் பணிகள் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். எல்லோரும் அந்த என்ன செய்யறாங்க, அக்கினி நாவு இறங்கி அந்த தூய் ஆவினால் ஆட்கொள்ளப்படுகிறாங்க. அப்படின்னா இன்னைக்கு நமக்குள்ள தூய் ஆவி இருக்குதா இல்ல பொல்லாத ஆவி இருக்குதா, நம்ம அதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். என்னை வழிநடத்துவது பரிசுத்த ஆவியானவரா, என்ன வழிநடத்துவது சாத்தானா, நம்ம சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் இந்த மாதத்துல நம்ம எடுக்கக்கூடிய அடுத்த தீர்மானம் என்னன்னா, நல்ல என்ன செய்யணும், அந்த தூய் ஆவினால் இன்னும் நிரப்பப்பட வேண்டும். அப்புறம் நீங்க ஆண்டவர்கிட்ட எப்படி ஜெபிக்கணும், இயேசு கிறிஸ்துவே ரத்தத்தினால் என்னை கழுவி நிரப்புங்க, அப்படி நம்ம கேட்கணும். அப்பனா தூய் ஆவியினால் யாரெல்லாம் நிரப்பப்பட்டார்களோ அவர்களெல்லாம் சும்மா வீட்டுக்குள்ளேயே கிடக்க மாட்டாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்க போவாங்க, ஆண்டவர் பணிகளை செய்ய போவாங்க, கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்வாங்க, கிறிஸ்துவுக்காக எதையும் செய்வார்கள். அப்படி தன்னை மறைத்து கிறிஸ்துவை வெளிப்படுத்துவாங்க. யாருன்னா தூய ஆவியானவரை பெற்றவர்கள். ஆனா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த வருடத்துல முதல் மாதத்துல இருக்கிறேன், ஒரு தாழ்மையோடு கேட்கிறேன், தூய் ஆவினால் எங்களை நிரப்புங்க, என்ன மட்டுமல்ல என் பிள்ளைகளை நிரப்புங்க, என்னுடைய கணவரை நிரப்புங்க. அதான் சங்கீதக்காரன் தாவீது பாவம் செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே இந்த தூய் ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதீங்க என்று கேட்கிறார். அப்பனா நமக்குள்ள தூய் ஆவி இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, நம்ம வாழ முடியாது. நமக்குள்ள தூய் ஆவி எல்லாவற்றையும் கற்று தருவார், என்ன செய்ய போறதை கற்று தருவார், எதிர்காலத்துல என்ன செய்யணும் அதையும் எல்லாத்தையும் இந்த தூய் ஆவியானவர் நமக்குள்ள இருந்து கற்று கொடுப்பார். ஆனா நம்ம தூய் ஆவியானவரை மறந்துட்டு நம்ம முடிவு எடுக்கிறோம், என் பேச்ச கேட்கணும், உன் பேச்ச கேட்க முடியாது, நான் சொன்னதும் கேட்கணும், யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இப்படி என்ன செய்யணும், சில பேருக்கான குடும்பத்திலே தன்னுடைய தூய் ஆவியானவருக்கு முக்கியத்துவம் அவங்களே பெருமையா பேசிக்கிறாங்க. அப்படின்னா இன்னைக்கு நிறைய குடும்பத்துல நான் சொன்னதும் கேட்கணும் பல வார்த்தைகள் நடக்குது.
நீ சொல்லி நான் கேட்க அப்பனா அவங்களுக்குள்ள இல்லாத தூய ஆவியே கிடையாது. அப்பனா என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட தீர்மானமா கேட்கணும். ஆண்டவரே, தூய ஆவியினால எங்களை நிரப்புங்கப்பா, எங்க பிள்ளைகளை நிரப்புங்க. அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில என்ன செய்வீங்க? நல்ல என்ன செய்வீங்க? ஒரு புதியதொரு ஆசீர்வாதத்தை பெறுவீங்க. புதியதொரு வளர்ச்சி என்ன செய்வீங்க? நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக என்ன செய்வீங்க? அதிகமா இருப்பீங்க. அதனால ஆண்டவர் நிறைவா இந்த தீர்மானங்களை எல்லாம் எடுக்கும்போது கண்டிப்பாக வருகிற 11 மாதங்களும் நீங்க வாழ்க்கையில் என்ன செய்ய போவீங்க? நல்ல ஒரு உயர்வை பெற்றுக்கொள்வீங்க. நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்குவேன். ஏதோ பிரச்சனை மத்தியிலே நான் அங்கிட்டு இங்கிட்டு போறேன் அப்படின்னு நினைச்சு வாழும்போது என்ன செய்ய முடியாது? நம்ம வாழவே முடியாது. நம்ம ஆண்டவருக்குள்ள வளரணும். அவரை நேசிக்கணும்னா நல்லது ஒரு தீர்மானம். அடுத்து கடைசியாக பார்க்கும்போது